Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸ். தமிழ்நாட்டில் நம்ம கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கு கண்டிப்பாக அப்ளிகேஷன் போடணும். இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுல ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. யூஸ்வலாக நீட் ரிசல்ட் வந்து ஒரு 1 வீக் அப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு 10 days 12 days டைம் கொடுப்பாமா அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு. அப்போ இந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் அப்ளிகேஷன் போட்டதில் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதுனால டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் முன்கூட்டிக்கு இந்த வருஷம் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. பட் டைம் லிமிட் கொடுக்கல. அப்போ இதில் நீங்கள் தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங்கில் கலந்துக்க விரும்புறீங்கன்னா 2 அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு அது கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன். ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் கோட்டா மட்டும் அப்ளிகேஷன் போடலாம், ஒரு சிலருக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் அப்ளிகேஷன் போடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி தேவை அப்படின்னு பாருங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கு 500 rupees நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1000 rupees பே பண்ணணும். அதுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிற வீடியோவும் பதிவு பண்ணியிருக்கோம். பட் இங்கே நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அவசரப்பட்டு இன்னைக்கே நீங்கள் அப்ளிகேஷன் போடணும்னு சொல்லிட்டு தவறு பண்ணிடாதீங்க. அது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 6/6/25, டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்னைக்கே அப்ளிகேஷன் ஆரம்பிக்குதுங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் XXXX/2025 up to 5 PM. ஸோ இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணல. அப்போ இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணலைங்கிறதுக்காக நம்ம கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி இருக்கக்கூடாது. அப்போ 1 or 2 days வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்ளிகேஷனை நீங்கள் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுல நிறைய சந்தேகங்கள் வரும், டாக்குமெண்ட் ரிலேட்டடான சந்தேகம் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுற ப்ராசஸ் அல்லது டாக்குமெண்டேஷனில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டால் 3 மோட் ஆஃப் கைடன்ஸஸ் இருக்குங்க. ஒன்லி பேசிக் பிளான் அப்படிங்கிறது நீங்கள் வந்து டவுட் கிளாரிஃபிகேஷன் மட்டும் செப்பரேட் ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம், அதில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அட்வான்ஸ் பிளான் அப்படிங்கிறது சாய்ஸ் ஃபில்லிங், அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் டில் எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங் ப்ராசஸ் வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் ப்ளஸ் ஆல் டவுட் கிளாரிஃபிகேஷன் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு எலைட் மோட் ஆஃப் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா அப்ளிகேஷன் நம்ம போட்டு தருவோம். அது பாண்டிச்சேரி ஸ்டேட்டுக்கு சென்டாக்கும் அப்ளிகேஷன் போடுவோம், தமிழ்நாடு கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்ளிகேஷன் போடுவோம். உங்களுக்கு பொறுமையாக எந்த ப்ராப்ளம் இல்லாமலும் அப்ளிகேஷன் போட்ட கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஸ்டே ரவுண்ட், ரீஃபண்ட் ப்ராசஸ் வரைக்கும் 1-to-1 கைடன்ஸ் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அட்வான்ஸ் பிளான்லையும் நீங்கள் 1-to-1 மீட் பண்ணிக்கலாம். அது மாதிரி தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் ப்ரீமியம் கைடன்ஸ் நீடட் அப்படின்னு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போடக்கூடாது. இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், இன்றைக்கே ஃபில் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயமெல்லாம் கிடையாதுங்க. ஒரு நாள் டைம் எடுத்துக்கங்க. நம்ம நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுவோம், நிறைய சேனல்ஸ் வீடியோஸ் பதிவு பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பொறுமையாக அப்ளிகேஷன் போட்டு டாக்குமெண்ட் உங்களுக்கு நீட் ஸ்கோர் கார்டு வந்திருக்காது, அதுக்கு நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. நீட் ஸ்கோர் கார்டு சப்மிட் பண்ண வேண்டியதில்லை. நாங்கள் ஆல் இண்டியா அது MCC NTA கொடுக்குற வெப்சைட்ல இருந்து நாங்கள் NTA டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. வெப்சைட்டில் NTA வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மார்க் டீட்டெயில் கொடுப்பாங்க, அதுலேருந்து கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்போது அட்மிட் கார்டு மட்டும் போதுமானது. அதனால் நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் தவறான ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணக்கூடாது. தாராளமாக பொறுமையாக பண்ணலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.